2 இருக்கீங்களா? இருங்க. 23 2 இருக்கீங்களா? கம்ப்ளீட்டட். Twenty-five three. 25 3 இருக்கு மேடம். பவர் பை மட்டும் பெண்டிங். பவர் பை பெண்டிங் இருக்கு. ஓகே. மீதி எந்தெந்த பேட்ச் இதுல இருக்கீங்க? 25 3 AWSக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இல்ல மேடம். SQL அப்புறம் இதுதான் மேடம். AWS நீங்க பார்த்திருப்பீங்களே. இல்ல மேடம். 25 3. அருண் சார் பேட்ச்ல 10 o'clock நான் உங்களை ஜாயின் பண்ண சொன்னதோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 25 3 டேட்டா இன்ஜினியரிங் AWS 10 o'clock நீங்க போய் அருண் சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கீங்க. இல்ல மேடம், நான் உங்க மேடம் நீங்க தான் மேடம் ட்ரெயினர். எனக்கு 10 o'clock பிரான்ச் ஃபர்ஸ்ட். டேட்டா அனலிஸ்டா? அனலிஸ்ட் தானா? இன்ஜினியரிங் கிடையாது. நான் இன்ஜினியரிங் பத்தி பேசுறேன். சரி. டேட்டா அனலிஸ்டுக்கு பவர் பி பெண்டிங் அது ஓகே. டேட்டா இன்ஜினியரிங்க்கு 25 3 2026 டேட்டா இன்ஜினியர் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுல? So 10 3 டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா அனலிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. இவங்களுக்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்கு பாவி. மீதி எல்லாருக்குமே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இங்கே என்கிட்ட 2 டேட்டா செட் இருக்கு. கார் டேட்டா செட் அண்ட் கார் சர்வீஸோட டேட்டா செட். ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணிக்கிறேன். காப்பி பார்த்து கொடுத்து. ஸோ எப்படி ரீட் பண்ணலாம்? இம்போர்ட் pandas as pd. நெக்ஸ்ட் கார்ஸ் அப்படிங்கிற என்னோட வேரியபிளில் pandas மூலயமா ரீட் டாட் அது சிஎஸ்வி ஃபைலுங்கிறதுனால ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி மூலயமா என்னோட பாத் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ பிடி டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி மூலயமா என்னோட சர்வீஸோட இது பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்துட்டு கார் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் செகண்ட் டேபிள் வந்து கார் சர்வீஸ் பற்றின டீட்டெயில்ஸ். அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கார் ஐடி, பிராண்டு, என்னென்ன கார்ஸ், என்னென்ன ஓனர்ஸ், எத்தனாவது ஓனர்ஸ், அது ஆட்டோமேட்டடாக மேனுவலாக அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பர்டிகுலர் கார் வந்துட்டு எவ்வளோ டைம் சர்வீஸ் எடுத்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நினைக்கிறேன். ஓகே. லாஸ்ட்டாக எடுத்த சர்வீஸோட டேட்டு, எது மாற்றிருக்கோம், ஆயில் மாற்றிருக்குமா, இல்லை என்ன மாதிரியான ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்குமா, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்குமா, எந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து, ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக. ஓகேங்களா? நீங்கள் இப்போ இது 2 டேட்டாவும் இருக்குது. Okay, so print cars dot
காரோட ஃபஸ்ட்டு 5 டேட்டாஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அண்ட் சர்வீஸோட ஃபஸ்ட்டு 5 டேட்டாஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ டாட் ஹெட் ஆஃப். ஸோ இது வந்து இது வரைக்கும் கார் டீட்டெயில்ஸ் அண்ட் கார் ஐடியிலேருந்து இந்த ரேட்டிங் வரைக்கும் வந்துட்டு சர்வீஸோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஓகே, நேற்று ஃபுல்லாகவே ரீட் பண்ணும்போதே எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம ரீட் பண்ணலான்னு பார்த்தோம். இது வந்து ரீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தேவையான இப்போ எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஃபில்ட்ரேஷன் அப்ளை பண்ணலாம், இந்த காலம் மட்டும் வேணும், இந்த டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் கார்ஸ் டேபிளில் இருக்கிற வெறும் பிராண்டுங்கிற காலம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். கார்ஸ் டேபிளில் இருக்க பிராண்ட் காலம். ஓகே, 106 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மல்டிபிள் காலம் ஃபெச் பண்ணுறதுக்கு 2D டைமென்ஷன் தான் கொடுக்கணும், சிங்கிள் டைமென்ஷன் நமக்கு அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம அரே ஃபஸ்ட்டு படிக்கிறது. ஸோ கார்ஸ் ஆஃப் 2D டைமென்ஷனில் பிராண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் ஸ்பெல்லிங்கோ இல்லை அப்பர் கேஸோ ஏதாவது ஒன்று தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது, எரர் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிராண்ட் அண்ட் ப்ரைஸ் மல்டிபிள் காலம் ஃபெச் பண்ணுறதுக்கு கம்பல்சரி 2D டைமென்ஷன் தான், சிங்கிள் டைமென்ஷனில் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாக் அண்ட் ஐலாக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? லாக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாக் லேபிள் பேஸ்ட் ஆக்சஸ். ரெண்டுமே வந்துட்டு இண்டெக்ஸ் பேசிஸில் நம்மளால் எடுக்க முடியும். லாக்கும் வந்துட்டு பர்டிகுலர் இண்டெக்ஸ் 10th இண்டெக்ஸில் இருக்க ரோவை மட்டும் கொடுங்க, ஐலாக்குமே வந்து 10th இண்டெக்ஸில் இருக்க ரோவை மட்டும் கொடுங்க. அந்த மாதிரி நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். பட் லாக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் கார்ஸ் டாட் லாக் ஆஃப் 10th இண்டெக்ஸ். ஸோ 10th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா, 10th இண்டெக்ஸில் கார் ஐடி வந்து 11 இருக்குது, பிராண்ட் வந்துட்டு டொயோட்டோ, மாடல் வந்துட்டு இந்த மாதிரி. ஓகே, வெறும் 10th இண்டெக்ஸில் இருக்க அந்த பர்டிகுலர் ரோ அந்த காலமில் என்னென்ன இன்புட் இருக்குது, அதே தான் ஐலாக்குக்கும். ஸோ ஐலாக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பொசிஷனல் பேஸ்டு ஆக்சஸ். ஸோ பிரிண்ட் கார்ஸ் டாட் ஐலாக் ஆஃப் 10, இதுவுமே அதுதான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது லாக்குக்கும் ஐலாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லாக்கில் எனக்கு 10th இண்டெக்ஸில் இந்த பர்டிகுலர் காலம் டேட்டா மட்டும் வேணும். ஓகேங்களா? இப்போ 10th இண்டெக்ஸில் எனக்கு எல்லா காலமும் பிரிண்ட் ஆகுது, கார் ஐடி, பிராண்டு, மாடல், இயர், ஃபியூல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலமும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் 10th இண்டெக்ஸில் இருக்கிற எனக்கு இந்த மைலேஜ் கேப்பபிலிட்டி அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இல்லை 20th இண்டெக்ஸில் இருக்க அந்த டிரான்ஸ்மிஷன் டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்போது ஒரு இண்டெக்ஸிங் பொசிஷனில் இருக்க அந்த காலம் டேட்டாவையும் ஸ்பெசிஃபை பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு லாக்கில் தான் முடியும். ஐலாக்கில் வெறும் இண்டெக்ஸிங்கை மட்டும் தான் அதை ஃபெச் பண்ணும். அந்த பர்டிகுலர் ரோனா ரோ பேஸ் மட்டும் தான் அது எடுக்கும். ரோவில் இருக்க அந்த காலமோட இன்புட் அதால் ஃபெச் பண்ண முடியாது ஐலாக்கில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் கார்ஸ் டாட் லாக் ஆஃப் 10th இண்டெக்ஸில் எனக்கு ப்ரைஸ் லேக்கோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, அது மட்டும் பிரிண்ட் ஆகும். 20th இண்டெக்ஸில் பிராண்டோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஆனால் ஐலாக்கில் அந்த மாதிரி 10th இண்டெக்ஸில் எனக்கு இந்த காலமோட இன்புட் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னா பிரிண்ட் ஆகாது. அந்த ஃபுல் காலம் அந்த ஃபுல் ரோவும் பிரிண்ட் பண்ணனா பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் லாக் அண்ட் ஐலாக்கு. நெக்ஸ்ட் ஃபில்டரிங் ரூ. நம்ம வேர் கிளாஸில் எப்படி எழுதும், செலக்ட் ஃப்ரம் வேரில் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணணுமோ அதே தான் இங்கேயுமே. ஸோ பிரிண்ட் கார்ஸில் இருக்க அந்த ப்ரைஸ் லேக் அப்படிங்கிற காலமில் எனக்கு யார் யாரெல்லாம் 8 lakhக்கு மேலே இருக்காங்களோ அவங்க டேட்டாவை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்குறேன். 8 lakhக்கு மேலே இருக்கிற டேட்டாஸ் மட்டும், எல்லா டேட்டாவும் பிரிண்ட் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா 72 rows தான் வந்திருக்கு. ஓகே, இதுவே நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் கார்ஸ் ஆஃப் ப்ரைஸ் லேக் greater than 8. இப்போ என்ன அவுட்புட் வரும்,
கிரேட்டர் தென் தானே கொடுத்துருக்கேன். ம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வரும்? சிங்கிள் டைமென்ஷன் கொடுத்த அவுட்புட் எப்படி வரும்? பூலியன்ல வரும். எந்தெந்த கண்டிஷன்ல எந்தெந்த ரோலாம் அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதெல்லாம் பூலியன்ல வரும். எதர் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா ட்ரூவா ஃபால்ஸா. ஆனா 2Dல கொடுத்தா தான் எனக்கு அதுல என்னென்ன டேட்டாவோ அந்த வேல்யூவை ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுக்கும். இந்த ரோ மட்டும் தான் இதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா பாண்டாஸ்ல இதெல்லாம் தான் மெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஸோ கார்ஸ்ல கண்டிப்பா பேராந்திசிஸ்குள்ள தான் 2 கண்டிஷனையும் கொடுக்கணும். அந்த பேராந்திசிஸை கனெக்ட் பண்றதுக்கு எதர் நீங்க அண்ட் ஆப்ரேட்டர் இல்ல ஆர் ஆப்ரேட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்போ அந்த மல்டிபிள் ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ பேராந்திசிஸ் அண்ட் ஆப்ரேட்டர் பேராந்திசிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு கார்ஸ் அப்படிங்கிற என்னோட டேபிள்ல ஃபியூல் டைப் பெட்ரோல் கார்ஸ் மட்டும் நம்ம எடுப்போம், இல்லை வேற ஏதாவது கார்ஸ் டைப். யார் யாரெல்லாம் கம்பல்சரி பெட்ரோலில் இருக்காங்களோ அவங்க டேட்டா மட்டும் பெட்ரோலாகவும் இருக்கணும். அண்ட் இன்னொரு கண்டிஷனில் கார்ஸ் டேபிளில் இருக்க ப்ரைஸ் லேக் அந்த பர்டிகுலர் கார் பெட்ரோலாகவும் இருக்கணும் அண்ட் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு மேலேயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கார் பெட்ரோலாகவும் இருக்கணும் அண்ட் ப்ரைஸ் லேக் எங்கே இருக்கு? ஸோ 7 lakhsக்கு மேலேயும் இருக்கும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓனர் தான். இதுலேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா மேனுவல் ஆட்டோமேட்டட். ஸோ எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் இருக்க அண்ட் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக 2 கண்டிஷன் கொடுக்குறப்போ நீங்கள் நார்மலாக எப்படி கொடுப்பீங்க? காஸ் அந்த சிங்கிள் டைமென்ஷன், காஸ் சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு, ஆனால் அந்த 2 கண்டிஷன்ஸ் கொடுக்குறப்போ 2 செப்பரேட் பேராந்தசிஸ்குள்ளார தான் அதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதியிருந்தனோ அதே மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கண்டிஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்கெட்ஸில் டவுட் வராது. ஓகேங்களா? ஸோ பைத்தனில் அதுதான் எல்லாருக்கும் டவுட் வரும், ப்ராக்கெட்ஸில். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங். print cars sort values by யாரை பேஸ் பண்ணி நான் சார்ட் பண்ண போறேன் அப்படின்னா price lag காலமை பேஸ் பண்ணி நான் சார்ட் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்டிங் 5 அது அப்படி ப்ரைஸ் லேக்கை பேஸ் பண்ணி பைங்கிறது எந்த காலமை பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்டிங் பண்ண போறீங்க. பை டிஃபால்ட் அது வந்துட்டு அசெண்டிங்கில் தான் உங்களுக்கு சார்ட் ஆகும். டிசெண்டிங் வேணும் அப்படின்னா print ascending equal to false. So false கொடுத்து பிராண்ட் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு அவுடி வந்துட்டு இருந்துச்சு, இப்போது டொயோட்டோ ஃபஸ்ட்டு வருது, டிசெண்டிங்கில் மாறிடுச்சு.
ஆனால் ப்ரைஸ் லேக் ஏன் மாறலன்னு தெரியல. மாறி தான் இருந்துச்சா? நான் 5 ஞாபகத்துல இருந்தேன். 5.8 5.8 இல்ல 50 இருந்துச்சா? நடுவுல நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ மீன் வேல்யூ print cars of price lag columnல so what is mean value? ஓகேங்களா, இதேதான் மேக்ஸிமம் மின் சம். எனக்கு எல்லா காலம்ல இருக்க மீன் மீடியன் மோட் எல்லா டேட்டாவும் வேணும்னா என்ன பண்ணலாம்? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? மினிமம் ப்ரைஸ் வந்துட்டு 5 lakhsல இருந்து இருக்கு நமக்கு கார். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன். டிஸ்கிரைப் அப்படிங்கிறது நம்மளோட எல்லா டேட்டாவும் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 50 lakhs வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, எல்லாருக்குமே இதுல சீக்வல் முடிஞ்சிருச்சு இல்லையா? யாருக்காவது கம்ப்ளீட் ஆகாம இருக்கா? இல்லைன்னா இது ஏன்னா குரூப் பைலாம் ஆல்ரெடி எடுத்துட்டனால ஜஸ்ட் அந்த பெரிய மட்டும் ரன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லாம் குரூப் பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குரூப் பை யாருக்காச்சும் எடுக்காம இருக்குமா? சாரி, சீக்வல் கம்ப்ளீட்டட் மேம். ஓகே, குரூப் பை கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு காலமை குரூப் பண்ணி அதோட அக்ரிகேட்டட் டேட்டாவை பார்க்கறதுக்காக தான் we are using group by class. ஓகேங்களா, ஸோ இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருங்க, அவங்களோட அக்ரிகேட்டட் கவுண்டோ மின்னோ மேக்ஸோ சமோ அவங்களோட அக்ரிகேட்டட் டேட்டா பார்க்கறதுக்கு நம்ம வந்து குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே தான் print cars டாட் குரூப் பை ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய காலம் பேராந்தசிஸில் கொடுக்கணும். அந்த பர்டிகுலர் காலம் குரூப்பிங் பண்ணும். பிராண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரூப்பிங் நடக்கும். செகண்ட் கொடுக்குற காலம் அக்ரிகேட்டட் காலம். எந்த காலமை பேஸ் பண்ணி நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க. ஒரு பிராண்ட்லேயும் உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்கு, அப்போ பேஸ்ட் ஆன் த கார் ஐடியா இல்லை அந்த செகண்ட் கொடுக்கறது லிஸ்ட்டில் கொடுக்கணும், டைமென்ஷனில் கொடுக்கணும். அண்ட் டைமென்ஷன் காலம் கண்டிப்பாக வந்து அக்ரிகேட்டட் காலமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் லேக்கை பேஸ் பண்ணி price lag பேஸ் பண்ணி நான் அக்ரிகேட் பண்றேன். அக்ரிகேட் based on the mean value, average value. ஓகே, group by class brand பேஸ் பண்ணி அது grouping பண்ணும். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு குரூப்பா நடக்கும். அண்ட் ஆவரேஜ் வேல்யூ ஒவ்வொரு பிராண்டுக்குமான price lag பேஸ் பண்ணி எனக்கு ஆவரேஜ் வேல்யூ பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? சீக்வல்ல பார்த்த மாதிரி தான், பட் ஃபர்ஸ்ட் கொடுக்குற காலம் குரூப்பிங் காலம், செகண்ட் கொடுக்குற காலம் அக்ரிகேட்டட் காலம். வெறும் சிம்பிளா செலக்ட் ஸ்டார் அந்த மாதிரி சிம்பிள் டேட்டாவா கொடுக்கறதுக்கு print cars டாட் group by brand டாட் count. இது என்ன அவுட்புட் கொடுக்கும்? ஸோ ஜஸ்ட் அந்தந்த பிராண்டை வந்து குரூப்பிங் பண்ணி அதோட டேட்டாவை எனக்கு கொடுக்கும். ஓகே, இது சிம்பிள் அக்ரிகேட்டட். நம்ம நார்மலாக கொடுப்போம் இல்லைங்களா, மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி அந்த மாதிரி சிம்பிள். இது வந்துட்டு அந்த குரூப் பை ஃபங்க்ஷனோட சேர்ந்து. சீக்வல் முடிஞ்சிட்டனால குரூப் பை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ கவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். print cars brand dot value ஒரு பிராண்டை பேஸ் பண்ணி எனக்கு கவுண்ட் கொடுக்கும். ஓகே, ஒவ்வொரு பிராண்ட்லையும் இது குரூப்பிங் மாதிரி தான் பண்ணும், பட் ஆனால் இது வந்து கவுண்ட் மட்டும் தான் கொடுக்கும். இதில் வந்து மின்னு மேக்ஸம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு பிராண்டில் இருக்கிற கவுண்ட், டாட்டால எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கு, மஹிந்திரால எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கு, அதுவுமே நம்ம சிம்பிளாக இதில் பண்ண முடியும். பட் ஆனால் இது இப்படி தான் நமக்கு கொடுக்கும். ரோவை பேஸ் பண்ணி நமக்கு கவுண்ட் கொடுக்கும்.
ஒவ்வொரு காலம்லயும் இந்த பிராண்ட்ல கார் ஐடியில எவ்வளோ டேட்டா இருக்கு, மாடல்ல எவ்வளோ இருக்கு, அவுடியில இயர் வைஸ் எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு செப்பரேட் பண்ணும். அண்ட் வேல்யூ கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் இருக்கிற எல்லா டேட்டாவையும் பேஸ் பண்ணி எனக்கு கவுண்ட் கொடுக்கும். ஓகே, சீக்வல் மாதிரி நமக்கு டிஃபால்ட்டா அது ஃபுல் கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்காது பாண்டாஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து இதுவுமே நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது, இதுவுமே நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ புரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மர்ஜ் அப்படிங்கிறது பாண்டாஸில் ஜாயின்ஸ். ஓகே, ஸோ பாண்டாஸில் நமக்கு லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஆன்டி ஜாயின், ரைட் ஆன்டி ஜாயின் இது இருக்கு. கிராஸ் ஜாயின்லாம் கிடையாது. ஓகேங்களா, கிராஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின் அதெல்லாம் கிடையாது. லெஃப்ட் ஆன்டி ஜாயின் அப்படிங்கிறது என்னன்னா பவுபி முடிச்சவங்களுக்கு தெரியும். லெஃப்ட் ஆன்டி ஜாயின் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆகாத ரெக்கார்ட் மட்டும். ஓகே, இன்னர் ஜாயின் என்னது ரெண்டுமே மேட்ச் ஆகிற ரெக்கார்ட், ரெண்டு டேபிள்லையும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட். லெஃப்ட் ஜாயின் நார்மல் லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும், ரெண்டு டேபிளில் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட் அண்ட் லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆகாத ரெக்கார்ட் ரெண்டுமே கொடுக்கும். ரைட் ஜாயின் அப்படிங்கிறது ரெண்டு டேபிளில் மேட்ச் அண்ட் ரைட் சைட் டேபிளில் மேட்ச் ஆகாமல் யாராவது இருக்காங்கன்னா அவங்க டேட்டாவும் கொடுக்கும். கரெக்டுங்களா? ஃபுல் ஜாயின் அப்படிங்கிறது ரெண்டு டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் கொடுக்கும், மேட்ச் அண்ட் அன்மேட்ச் ரெண்டுமே கொடுக்கும். லெஃப்ட் ஆன்டி அப்படிங்கிறது லெஃப்ட் சைட் டேபிளில் யார் யாரெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகலையோ அவங்கள மட்டும் செப்பரேட் பண்ணி கொடுக்கறது லெஃப்ட் ஆன்டி. அதே தான் ரைட் ஆன்டி ஜாயின். ரைட் ஆன்டி ஜாயின் அப்படிங்கிறது ரைட் சைடில் எனக்கு யார் யாரெல்லாம் மேட்ச் ஆகாமல் இருக்காங்களோ அவங்க டேட்டாவை மட்டும் செப்பரேட் பண்ணி கொடுக்கறது ரைட் ஆன்டி ஜாயின். இந்த ஜாயின்ஸ்லாம் தான் இருக்குது பாண்டாஸில். கிராஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின் கிடையாது பாண்டாஸில். ஓகேங்களா? ஸோ மர்ஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் பிடி பாண்டாஸில் இருக்க மர்ஜ் ஃபங்க்ஷன் மூலயமா ஆல்ரெடி கார்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸ்பெல்லிங்காக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கார்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டு டேட்டா செட்டையும் நான் மர்ஜ் பண்ணுறேன். ஓகே, ஆன் எந்த காலமை பேஸ் பண்ணி நீங்கள் மர்ஜ் பண்ண போறீங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி அதில் தெரியும் கார் ஐடி அப்படிங்கிறது தான் காமன் காலம் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு காரோட டேட்டா, இது சர்வீசஸோட டேட்டா. கார் ஐடி ரெண்டுத்துலையுமே கார் ஐடி இருக்கு. ஓகே, ஸோ கார் ஐடி அப்படிங்கிற காலமை பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கார் ஐடி பிரிண்ட் மர்ஜ். கார் ஐடியை பேஸ் பண்ணி ரெண்டு டேபிளில் இருக்க டேட்டாவும் நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் அது வந்து இன்னர் ஜாயினாக தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல, எனக்கு லெஃப்ட் பண்ண ரைட் பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட் அது இன்னர் ஜாயினாக ரியாக்ட் ஆகும். இல்லை எனக்கு லெஃப்ட் ஜாயினாக வேணும், ரைட் ஜாயினாக வேணும் அப்படிங்கிறப்போ இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் ஹவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் லெஃப்ட் ஜாயினா லெஃப்ட் ஆன்டி ஜாயினா லெஃப்ட் ஜாயின் மூலயமா ஸோ காரில் இருக்கிற மேட்ச் அண்ட் அன்மேட்ச் ரெக்கார்ட் எல்லா டேட்டாவும் பிரிண்ட் ஆகும். இதில் இன்னர் ஜாயினில் கம்மி ரெக்கார்ட் தான், ஸோ தட் அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த டேட்டா மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சி மர்ஜ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆர்குமெண்ட் உங்களோட ரெண்டு டேட்டா செட்டை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ரெண்டு டேட்டா செட்டோட அந்த வேரியபிள். செகண்ட் ஆர்குமெண்ட் ஆன் கண்டிஷன். ஆனில் வந்துட்டு எந்த காலமை பேஸ் பண்ணி ரெண்டு டேட்டா செட்டையும் மர்ஜ் பண்ண போகிறீங்க. பை டிஃபால்ட்டாக அது இன்னர் ஜாயினாக ரியாக்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு என்ன மாதிரியான ஜாயின் வேணுங்கிறது நீங்கள் இது ஹவ் மூலிமா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இருக்க ஹவ் மூலிமா நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம சீக்வலில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டனால இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாண்டாஸில் காட்டுறேன். Any doubts? No ma'am. Okay. So string function அப்படிங்கிறது just upper lower அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக we can use string function. So brand கார்ஸில் இருக்க brand காலம் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை ஃபுல்லாகவே எனக்கு அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் லோயர்
லோயர் கேஸை தான் நமக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ கார்ஸ் டேபிளில் இருக்க கார்ஸ் அப்படிங்கிற என்னோட இதில் பிராண்ட் ஸ்ட்ரிங்காக இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் இட் மஸ்ட் கண்டைன்ஸ் இ லைக் மாதிரி. ஓகேங்களா? அந்த பிராண்டில் எந்தெந்த பிராண்ட்லலாம் எனக்கு ஏங்கிற ஆல்ஃபபெட் வந்திருக்கோ அந்த பிராண்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. எல்லா பிராண்டுலாம் எனக்கு வேண்டாம். இதில் வேறு என்னென்ன இருக்குது? எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. மேபி டீ கொடுப்போம். ஹோண்டாவில் நமக்கு டீ இல்லை. கரெக்டுங்களா? அப்போ ஹோண்டாங்கிற பிராண்ட் இதில் வந்திருக்காது. ஓகே. ஸோ எந்தெந்த பிராண்ட்லலாம் எனக்கு டீங்கிற ஆல்ஃபபெட் இருக்கும் அந்த பிராண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டைன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அதில் அந்த பர்டிகுலர் டேட்டா இருக்கா இல்லையான்னு எனக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நல் ஃபங்க்ஷன் ஹேண்ட்லிங், நல் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நல் வேல்யூஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸ் நல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ பிரிண்ட் கார்ஸ் டேபிளில் ஈஸ் நல். எந்தெந்த காலம்லலாம் எனக்கு நல் வேல்யூ இருக்குது இல்லை, இதுலலாம் எனக்கு நல் வேல்யூஸ் இருக்குது, இங்கெல்லாம் இல்லை, பூலியன் எனக்கு கொடுக்கும் நார்மலாக கொடுக்குறப்போ. print cars dot is null of sum. எனக்கு ஒவ்வொரு காலம்லையும் எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குது சம் பண்ணி சொல்லும். கார் ஐடியில் எனக்கு ஒரு நல் வேல்யூஸும் இல்லை, பிராண்டில் எனக்கு 0 நல் வேல்யூஸ், மாடலில் 6 நல் வேல்யூஸ் இருக்குது, இயரில் 3 நல் வேல்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலம்லையும் எனக்கு எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குங்கிறத எனக்கு சம் பண்ணி சொல்லும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill NA ஃபங்க்ஷன். fill NA ஃபங்க்ஷன் நல்லுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம fill NA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் bfill ffill இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். bfill என்ன பண்ணுன்னா பேக்வர்ட் நல்லுக்கு முன்னாடி என்ன டேட்டா இருந்தோ அதை வந்துட்டு எனக்கு நல்லுக்கு பதிலாக பிரிண்ட் ஆகும். ffill அப்படிங்கிறது நல்லுக்கு அப்புறம் எனக்கு என்ன இன்புட் இருக்கோ அந்த டேட்டாவை எனக்கு ஃபில் பண்ணிக்கும். fill NA தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். ஏன்னா ஆவரேஜை பேஸ் பண்ணி எனக்கு நல்ல இருக்க இடத்துலலாம் ஃபில் பண்ணுங்க, அது மினிமம் வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு நல்ல இருக்க இடத்துலலாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு fill NA ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க. ஸோ கார்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மேக்ஸ். ஸோ fill NA ஃபங்க்ஷன் மூலயமா 0ன்னு ஃபில் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு நல் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே. நல் வேல்யூஸை செக் பண்ணுறதுக்கு ஈஸ் நல் ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுதான் கேட்பாங்க இன்டர்வியூவில். நல் வேல்யூஸை செக் பண்ணுறதுக்கு ஈஸ் நல் ஃபங்க்ஷன், நல் வேல்யூ ஃபில் பண்ணுறதுக்கு fill NA, ffill, bfill அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ராப் NA ஃபங்க்ஷன். நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் கிடையாது. ஸோ ஃபார் நம்ம டூப்ளிகேட் வேல்யூ பற்றி பார்க்கலாம். ட்ராப் NA ஃபங்க்ஷன் இட் வில் ரிமூவ் த நல் வேல்யூஸ். ஓகே. ஸோ cars drop NA ஃபங்க்ஷன் நல் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 91 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த பர்டிகுலர் காலம் தான் எனக்கு வேணும், இந்த பர்டிகுலர் காலமில் இருந்து மட்டும் நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுங்கன்னா அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் ஹேண்ட்லிங். டூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா எந்தெந்த ரெக்கார்ட்லலாம் எனக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்குது, டூப்ளிகேட் டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ பிரிண்ட் கார்ஸ் டாட் duplicated. ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு டூப்ளிகேட் ரெக்கார்டு இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ட்ராப் டூப்ளிகேட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இது நிறைய இன்டர்வியூவில் கேட்டுப்பாங்க. ஒரு டூப்ளிகேட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? ட்ராப் டூப்ளிகேட் ஃபங்க்ஷன். ட்ராப் NA நல் வேல்யூஸை தான் ட்ராப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ட்ராப் டூப்ளிகேட் ஃபங்க்ஷன். ஸோ cars டாட் ட்ராப் டூப்ளிகேட் ஃபங்க்ஷன். டூப்ளிகேட் டேட்டாஸை எனக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ என்கிட்ட டூப்ளிகேட் எதுவுமே இல்லை, நல் வேல்யூஸ் தான் இருக்குது. நான் டூப்ளிகேட்ஸ் எதுவுமே போட்டு சேவ் பண்ணல, அதனால 106 ரெக்கார்ட்ஸ் அப்படியே இருக்குது.
ஸோ என்னோட இன்புட்ட பேஸ் பண்ணி நான் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த காலம் மல்டிபிள் பண்ணி அத ஒரு நியூ காலமா கிரியேட் பண்ணணும். ஒரு நியூ காலம் கிரியேட் பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நேம் கார்ஸ்ல நியூ பிரைஸ் அப்படிங்கிற ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ண போறேன். எதை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போறேன்னா இங்க தான் அதோட ஃபார்முலா நான் ஜெனரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ கார்ஸ்ல பிரைஸ் லேக் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. ஸோ அப்ளை பண்ண போறேன். என்ன அப்ளை பண்ண போறேன்னா லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், டப்பிள் செட் காம்ப்ரஹென்ஷன் அதே மாதிரி தான் பாண்டாஸ்ல நமக்கு லாம்டா ஃபங்க்ஷனும். ஓகே ஸோ எக்ஸ் இன்டு 1.18. ஸோ என்னோட ப்ரைஸ் லேக்ல வந்துட்டு நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே என்னோட ப்ரைஸ் லேக் ஃபங்க்ஷனில் வந்துட்டு அந்த டேட்டாலாம் எனக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு டேட்டாவையும் வந்துட்டு 1.18ஆல் எனக்கு மல்டிபிள் பண்ணி என்னோட நியூ ப்ரைஸ் அப்படிங்கிற அதாவது 1 லேக் வந்துட்டு 1.18% வந்துட்டு ஒவ்வொரு காருக்கும் நான் ஆட் பண்ணுறேன். அதுதான் என்னோட நியூ ப்ரைஸ். ஓல்டு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் லேக் காலம்ல இருக்கு. ஓகே ஸோ பிரிண்ட் கார்ஸ் நியூ ப்ரைஸ் என்னோட ப்ரைஸ் லேக். ஓல்டு ப்ரைஸ் இது, நியூவாக இப்போ கொடுத்துருக்கிற ப்ரைஸ் இது. என்னோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் கூட நான் 1,01,80,000 வந்துட்டு நான் ஆட் பண்ணி என்னோட நியூ ப்ரைஸை நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம நியூ காலம் ஆட் பண்ணணும். அப்ளை ஃபங்க்ஷன் உள்ள அப்ளை பண்ணுற என்னோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ரியாக்ட் ஆகி என்னோட நியூ காலமில் ஜென்ரேட் ஆகும். ஓகே நியூ காலமை நீங்கள் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். சும்மா நீங்கள் வந்து இந்த காலம் மல்டிபிள் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணனாலும் ஸ்டோர் பண்ணணும். டிவைட் பண்ணி எனக்கு இதில் ஸ்டோர் பண்ணனாலும் ஸ்டோர் பண்ணணும். நியூ காலமை நீங்கள் ஜென்ரலாக அந்த காஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு காலம் வேணும் ஈக்குவல் டு எனக்கு ப்ரைஸ் லேக் டிவைடட் பை நியூ ப்ரைஸ் அப்படின்னு போட்டாலும் அது ஒரு நியூ காலமாக ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அப்ளை ஃபங்க்ஷன் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் தான் நியூ காலம் கிரியேட் ஆகும், நீட் கிடையாது. ஓகே ஸோ புரியுதுங்களா? ஆன்லைனில் மேபி அது ஜிஎஸ்டி ப்ரைஸோட சேர்த்து நான் இங்கே நியூ ப்ரைஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நார்மலாக ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு சிங்கிள் காலம் ரீட் பண்ணுறது அண்ட் டபுள் காலம் ரீட் பண்ணுறதுக்கு 2D டைமென்ஷனில் நம்ம ரீட் பண்ணணும். அண்ட் வெறும்னே நம்ம கிரேட்டர் தானே இல்லை ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா பூலியனில் அவுட்புட் கொடுக்கும். 2Dயில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் ரோ நமக்கு கொடுக்கும். ஓகே மல்டிபிள் கண்டிஷனை ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா பேரந்தசிஸ்குள்ளார நடுவில் அண்டோ ஆர் ஆப்ரேட்டரோ யூஸ் பண்ணால் தான் மல்டிபிள் கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு சார்ட்டட் அண்ட் அசெண்டிங் ஃபால்ஸ் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே தான். குரூப் பை அப்படிங்கிறது அக்ரிகேட்டட். ஒரு காலமை குரூப் பண்ணி அதோட அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அண்ட் வேல்யூ கவுண்ட் அப்படிங்கிறது காலமோட கவுண்ட் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதில் வேறு எந்த அக்ரிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. மர்ஜ் அப்படிங்கிறது ஜாயின்ஸ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் உங்களோட 2 டேட்டா செட் ஆன் கண்டிஷன் எந்த காலமை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ப்ரைமரிக்கு இந்த காலமுக்கு இந்த டேபிளுக்கும் எந்த காலம் அண்ட் ஹவுங்கிற ஃபங்க்ஷனில் என்ன மாதிரியான ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. கண்டெய்ன்ஸ் எந்த மாதிரியான டேட்டா அந்த பர்டிகுலர் காலமில் இருக்கணும். ஈஸ் நல் ஃபங்க்ஷன் உங்களோட நல் வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு அண்ட் ஈஸ் நல் சம் அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு காலம்லையும் எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குங்கிற டேட்டாவை நமக்கு கொடுக்கும். ஃபில் எண்ணி நல்லுக்கு பதிலாக என்ன ஃபில் பண்ணணுங்கிற டேட்டா, ட்ராப் எண்ணி உங்களுக்கு நல்ல ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகே அண்ட் டூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் உங்களோட டூப்ளிகேட் டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு, ட்ராப் டூப்ளிகேட் டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நியூ காலம் நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளிகேஷன் நார்மலாக எனக்கு ப்ரைஸ் அண்ட் ஆவரேஜை மல்டிபிள் பண்ணி எனக்கு மார்ஜின் கொடுங்க, அதையுமே நியூ காலமாக க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் அப்ளை ஃபங்க்ஷன் மூலயமாவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் சினாரியோவை கொடுத்து ஒரு நியூ காலமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சோர்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இங்கே நம்ம ரீட் பண்ணுறது தான். அது நம்ம கிட்டப் டெவலப்மெண்ட். ஆமாம் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா ஃபங்க்ஷன்ஸில்? இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் No, ma'am. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மேப் ஃபங்க்ஷன். சீக்வலில் கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, எனக்கு இது வந்தால் இது பிரிண்ட் பண்ணணும், இது வந்தால் இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் மேப் ஃபங்க்ஷனும். நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யார் யாரெல்லாம் பெட்ரோலில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு, யார் யாரெல்லாம் டீசலில் இருக்காங்களோ
அந்த மாதிரி மேப்பிங் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது we can use map function. ஓகே, ஸோ ஃபியூவல் மேப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார பெட்ரோல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒன்னு அசைன் பண்றேன். டிக்ஷனரியில கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. நார்மல் டிக்ஷனரி தான், ஒரு வேரியபிள்ல டிக்ஷனரி கீ வேல்யூ பேர் மூலமா நான் டிசைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபியூவல் மேப் அப்படிங்கிற வேரியபிள்ல பெட்ரோலுங்கிறது கீ, டீசலுங்கிற கீ. பெட்ரோல் கீக்கு 1ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன், டீசலுங்கிற கீக்கு 2ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நியூ காலம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். கார்ஸ் ஃபியூவல் கோட், இது என்னோட நியூ காலம். ஓகேங்களா, அந்த நியூ காலம்ல என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஃபியூவல் டைப். ஸோ மேப், ஐயோ விட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னோட காலம் நேம். என்னோட காலம்ல ஃபியூவல் டைப்ல என்னோட மேப் அப்படிங்கிற வேரியபிளை மேப் பண்ணி இந்த நியூ காலம் ஃபியூவல் கோடுங்கிற ஒரு நியூ காலமை எனக்கு ஜென்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரிண்ட் கார்ஸ், சிம்பிளாக தான் இருக்கும். ஃபியூவல் கோட் 1 அப்படின்னா பெட்ரோல், 2ங்கிறதுலாம் டீசல். ஸோ எங்கெங்கெல்லாம் 1 வருதோ அதெல்லாம் பெட்ரோல், எங்கெங்கெல்லாம் 2 இருக்கோ அதெல்லாம் டீசல்ஸ். ஓகே, இந்த வேரியபிளை வச்சு நான் மேப் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் காலமுக்கு, இந்த காலமுக்கு வந்து ஆஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். எனக்கு இந்த காலம் வேணாம், அதுக்கு பதிலாக இதை கொடுங்க அப்படிங்கிறது. ஓனர், இங்கே இருக்கு ஓனர் டைப். ஓகே, ஸோ கார்ஸில் எனக்கு ஓனர் டைப் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. ஓனர் டைப் காலமில் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டுன்ற ஒரு கீ இருக்கும், அந்த இடத்துலலாம் எனக்கு ஃபஸ்ட் ஓனர்னு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். காலமையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம், அதில் இருக்க டேட்டாஸையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, இது புரியலைங்களா? இது நியூ காலம் நேம் அண்ட் என்னோட ஓனர் டைப் அப்படிங்கிற நியூ காலம் நேம் இல்லை, அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலம் நேம் தான். ஏன்னா நியூவாக இருந்த காலம் நேமும் கிரியேட் பண்ண வேணாம். என்னோட ஓனர் டைப் அப்படிங்கிற காலமை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு டேட்டா இருக்குது, அந்த ஃபஸ்ட்டுன்ற டேட்டாக்கு பதிலாக எனக்கு ஃபஸ்ட் ஓனருங்கிற டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் கார்ஸ். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ரீநேம் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு காலம் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீநேம் ஃபங்க்ஷன். ஸோ கார்ஸ் டாட் ரீநேம் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் லேக் அப்படிங்கிற ஒரு காலமுக்கு பதிலாக எனக்கு ப்ரைஸ்ன்னு என்னோட காலமை சேஞ்ச் பண்ணிடுங்க. இங்கே இருக்கு என்னோட காலம், ப்ரைஸ் லேக்குன்னு இருந்துச்சு, ப்ரைஸ்ன்னு மாறி இருக்கு. காலம் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீநேம் ஃபங்க்ஷன் அண்ட் நம்மளோட டேட்டாவை பேஸ் பண்ணி கண்டிஷன் கொடுக்கறது ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். இல்லை நான் ஆல்ரெடி எனக்கு இந்த கண்டிஷனை இது கூட நான் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலம் கூட எனக்கு மேப் பண்ணுங்கிறதுக்கு மேப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒரு டிக்ஷனரி மாதிரி என்னோட இன்புட் எல்லாத்தையும் நான் ஃபெச் பண்ணி மல்டிபிள் டேட்டாஸ்க்கு மல்டிபிள் கீ வேல்யூ கொடுத்து நான் ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காலம் கூட எனக்கு அதை பேஸ் பண்ணி எனக்கு மேப் பண்ணுங்கிறதுக்கு நம்ம மேப் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு சிங்கிள் காலமுக்கு நான் டைரெக்டாக கொடுக்கறதுக்கு நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு பதிலாக எனக்கு ஃபஸ்ட் ஓனர்னு ரீநேம் அப்படிங்கிறது காலம் நேமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு.
இதுல எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் டேட் கன்வர்ஷன். டேட் கன்வர்ஷன் எந்த காலம்ல இருக்கு? ஓகே. ஸோ சர்வீசஸ் அப்படிங்கிற என்னோட வேரியபிள்குள்ளார இருக்கு. print services டாட் ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் என்னோட சர்வீசஸ் அப்படிங்கிற என்னோட டேட்டா செட்டில் என்னோட வேரியபிளில் லாஸ்ட் சர்வீஸ் டேட் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. கரெக்டுங்களா? லாஸ்ட் சர்வீஸ் டேட். அந்த காலமில் சில சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னன்னா பாண்டாஸில் இருக்க டு டேட் டைம் ஃபங்க்ஷன் மூலயமா என்னோட சர்வீசஸில் இருக்க லாஸ்ட் சர்வீஸ் டேட் மூலயமா அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். பிகாஸ் என்னோட டேட் வந்துட்டு டேட் ஃபார்மேட்டில் தான் இருக்கா இல்லையா, அதில் நல் வேல்யூஸ் இருந்தால் எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ நடுவில் என்னோட லாஸ்ட் சர்வீஸ் டேட்டில் எனக்கு நல் வேல்யூஸ் இருந்தால் நான் எந்த ஒரு டேட் ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ண முடியாது. என்னால் அதில் இருக்க இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், மந்த்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேரியபிள்குள்ளார ஒரு காலம்குள்ளார நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த காலமை பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம எரர்ஸ், சப்போஸ் அதில் வந்துட்டு எனக்கு நல் வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிடுங்க. கோரஸ். ஸோ print services. எனக்கு நல் வேல்யூஸ் எல்லாமே இதில் ஹேண்டில் ஆகிருக்கும். NAT சொல்லிட்டு NAN இருந்தால் அது நல். அப்படி இல்லைன்னா எனக்கு டேட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக அந்த எரர் மூலயமா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால அது நல் வேல்யூஸை டேட்டா கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். சார் வராரா? ஓகேங்களா? ஸோ ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த காலமில் எனக்கு நல் கிடையாது. இப்போ இந்த காலமை பேஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதை நான் ஹேண்டில் பண்ணாமல் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 4 to 5 ஃபங்க்ஷன்ஸாக இருக்கனால அதை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 15 minutes கிளாஸ், அதை பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. டே 16 தானே? தேங்க்யூ. See you tomorrow. உங்களோட பேட்ச் நேம் என்ன? மட்டும்தான்